பாடுவோமே பல்லு பாடுவோமே என்ற அருமையான நாம் சுதந்திரம் அடைந்து 72 ஆண்டுகள் 79 ஆண்டுகள் கழிந்து என்பது 80வது ஆண்டின் முதல் காலம். அருமையான நேரம். உங்கள் அனைவரும் முன்னில் இன்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக மிகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சாதாரண நாள் இல்லை. சரித்திரத்தில் ஈடுபட்டதனாலும் நாம் வேறொரு கண்ணோட்டத்தோடு இதை பார்க்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை நாம் இன்று அனுபவிக்கின்ற இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்கள் எவ்வளவோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ பேர் தன்னை இன்னும் ஈர்த்திருக்கிறார்கள். இந்த சுதந்திரத்தை சாதாரண தினமாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. என்னுடைய சிறு வயதிலே இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் சொன்னா முதல்ல ஓடி போய் நிற்போம். எதுக்கு நான் கொடுக்கிற ஆரம்பி மிட்டாய் வாங்கிக்கிறேன், வேற ஒன்றும். ஆனா காலப்போக்கில் இந்த எண்ணங்கள் மாறிவிட்டது. இந்த சுதந்திரத்தை வாங்கி தருவதற்கு எவ்வளவு இன்னும் தியாகம் செய்திருக்காங்க நம்மால் அதை நம்பவே முடியாது. எத்தனையோ பேர் அன்சங் ஹீரோஸ், யார் என்ற பெயர் கூட தெரியாதவர்கள், எந்த விதமான பெயர் பெறாதவர்கள், அவர்கள் கூட இதை தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த இன்னுயிர் தீர்ப்பதற்குடைய என்ன அலைகள், என்ன கனவுகள் என்னவாக இருந்திருக்கும். இந்த இந்தியாவை சுதந்திர நாடாக மாற்ற வேண்டும், வலிமை மிக்க நாடாக மாற்ற வேண்டும், செல்வாக்கு மிகுந்த நாடாக மாற்றும். யாவரும் கேள்வி, யாவரும் யாரும் ஊரே, யாவரும் கேள்வி, நாம் அனைவரும் ஒன்றுதான் என்ற எல்லா மக்களையும் நோக்கி சொல்லுகின்ற அந்த ஒரு எண்ணத்தை உண்டு கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் இந்த சுதந்திர தினம் நாம் கொண்டாடுகிறோம். இந்த எண்ணத்தை மற்ற அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மேலும் இந்த சுதந்திர தினத்திற்காக நாம் நம்முடைய தியாகங்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர் என்ன என்றால் நாம் படப்படவிட என்று நூற்றுக்கணக்கான பெயர்களை சொல்ல முடியும். ஆனால் எந்த விதமான பெயர் தெரியாதவர்கள், எந்த விதமான எதையும் தெரியாதவர்கள் அவர்களும் இந்த இன்னுவரை ஈர்ந்திருக்கிறார்கள். இன்னுவரை ஈர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு எந்த விதமான வரையும் தெரியவில்லை. ஏன் என்று பார்க்கும்போது நான் நினைத்தேன், இன்னும் ஈர்ந்தவர்கள் அன்சங் ஹீரோஸ் என்று சொல்வார்கள், அன்சங் ஹீரோயின்ஸ் என்று சொல்வார்கள். நாம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது மகளிர் ஏகப்பட்டவர் தம் இன்னுவரை ஈர்ந்து இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். இது ஏதோ இந்த பெயர்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து நான் எடுத்து நினைக்க மாட்டான். சரித்திர பதிவேட்டிலிருந்து எடுத்து வந்திருக்கிறேன். சில குறிப்பிட்ட பெயர்கள் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது கணக்கில் அடங்காத பெயர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு 3 பெயர் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். முதலில் வேலு நாச்சியார் 1730 1796 வரைக்கும் இவர்கள் குயின் ஆஃப் சிவகங்கா, சிவகங்கா அரசின் குயின். இந்திய அளவிலேயே முதல் ஒரு ராணி இந்திய போராட்டத்திலே குதித்தவர் இவர்தான். அதனால் இவரை நாம் மறக்க முடியாது. அடுத்தது அஞ்சலை அம்மாள். இந்த அஞ்சலை அம்மாளை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? சான்ஸே கிடையாது. வேணும்னா நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா இந்த அஞ்சலை அம்மாள் கடலூரை சேர்ந்தவர்கள். இவர்கள் நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழைப்பு இல்லாமை இயக்கம், அது போன்ற இயக்கத்தில் ஈடுபட்டு முதன்மை பெயர் பெற்றவர்கள். மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார்கள், இவர்கள் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று சொல்லுகிறார். இதை பற்றி நம்ம எந்த நமக்கு தெரிந்திருக்கிறதா நமக்கு தெரியவில்லை. அதே மாதிரி இன்னொரு பெயரை நான் சொல்கிறேன். இந்த பெயர் குயில். சினிமா ஆக்டர் இருந்தாங்க, குயில். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவங்க ராணி வேலு நாச்சியாரோட கமாண்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கமாண்ட் எடுக்கிறப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த தோட்டா துப்பாக்கியில் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி அங்கே அமைச்சிருக்காங்க. இந்த அம்மா இந்த ஃபேக்டரியில இருந்து தோட்டாக்களை உற்பத்தி பண்ணி, துப்பாக்கிகளை உற்பத்தி பண்ணி நம் இந்தியர்களை, நம் சகோதரர்களை கொள்ளுகிறார்களே என்ற ஆபத்தோடு தன் மேலே மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு அந்த ஃபேக்டரிக்குள்ளே, அம்யூனிஷன் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரிக்குள்ளே நெருப்பு வைத்திருந்து உள்ளே போய் அந்த ஃபேக்டரியை தவிர போயாக்கிவிட்டார். இந்த குயிலியை பற்றி நமக்கு யாராவது தெரியுமா? இது உண்மை. எங்கிருந்தே எடுத்து பெயர் இல்லை. ஏதோ ஒரு புத்தகத்தில் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ரீல்ஸ் மாதிரி நினைக்காதீங்க. இது உண்மையான ஒரு பெயர். எனவே நாம் இவர்களை பற்றி நாம் சிந்தனை பண்ண வேண்டும். வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல, நமக்கு பின்னால் எத்தனை உயிர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் கனவுகள் என்ன, அவர்களுடைய என்ன அலைகள் என்ன, எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த இந்தியாவை வலிமை மிக்க நாடாக, செல்வாக்கு மிக்க நாடாக, செல்வ நாடாக
எல்லாவற்றுக்கும் மேலே யாதும் ஊரையை யாவரும் கேள்விகள் எண்ணத்தோடு இந்த இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த சிந்தனை நாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.